நான் பெரியார் திடலுக்கு 52 ஆண்டுகள். ஐயா வேல் சோமசுந்தரம் அவரோடு எனக்குள்ள நட்பு 50 ஆண்டுகள். எனக்கு ஒரு முழு மன நிறைவு உண்டு என்று சொன்னால், ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவரை நேர்காணல் கண்டிருக்கின்றேன். இந்த மலரில் அது இடம்பெற்றிருக்கிறது. நான் என்னுடைய இயக்க பயணத்தில் மிக முக்கியமாக கருதுவது, இந்த இயக்கத்தில் இழப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உழைக்க வேண்டும், நம்முடைய மக்களுக்கு இன உணர்வையும் மொழி உணர்வையும் கல்வி தாகத்தையும் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட இந்த கருப்பு மெழுகுவர்த்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதிலே நான் மிகுந்த ஆர்வம் உள்ளவன். அந்த வகையிலே நான் மனநிறைவு கொள்கின்றேன். சுயமரியாதை சுடரொலிகள் என்று 2 தொகுதிகள் வந்திருக்கின்றன. அவற்றை படித்து பார்த்தாலே இந்த இயக்கம் எவ்வளவு உன்னதமானது, இதுபோல் கூட தொண்டர்கள் இருப்பார்களா என்று எவரையும் மலைக்க செய்யும். அத்தகைய அரும்பெரும் தொண்டர்களில் ஐயா வேல்சோ முக்கியமானவர். உயர்ந்த மனிதர், உருவத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும். ஒரு ராஜானுபாவான தோற்றம். குற்றாலத்தில் ஒரு 45 ஆண்டு காலமாக நாங்கள் பெரியாரியல் பயிற்சி பட்டறை நடத்திக்கிட்டு இருப்போம். அப்போ ராஜபாளையம் வருவார். பல நாட்கள் எங்களோடு தங்கி உணவருந்தி உண்டு உறங்கி பல்வேறு செய்திகளை, இயக்க செய்திகளெல்லாம் அவர் சொல்ல கேட்ட வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக திருவத்திபுரம் செய்யாறு என்று சொன்னாலே இயக்க வரலாற்றிலே அதுக்கே ஒரு பெரிய வரலாறு எழுதலாம். அவ்வளவு செய்திகள் இருக்குது. தந்தை பெரியார் அவர்கள் வடநாட்டு ஆதிக்க சுரண்டல் ஒழிப்பு போராட்டத்தை நடத்தினார். அப்போ விடுதலையில் ஒரு செய்தி வந்திருக்கு. திருவத்திபுரம் 63 பேர், 63 பேர் நாயனார் சொல்லுவாங்க இல்லையா, 63 நாயனார்னு. திருவத்திபுரத்தில் மட்டும் 63 பேர் அந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஐயா வேல்சோ அவர்கள் ஆள் பற்றாக்குறை ஏற்படுகிற போது தந்தி கொடுப்பாராம் திருவத்திபுரத்துக்கு. உடனே அங்கேருந்து கழக தோழர்கள் அந்த போராட்டத்துக்கு வருவாங்க. இப்படி அந்த ஊரில் இனி வரும் உலகம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. இன்றைக்கி ஏஐலாம் வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம். இனி வரும் உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி அந்த திருவத்திபுரம் திருமணத்தில் தான் தந்தை பெரியார் பேசினார். அண்ணா அவர்கள் அந்த திருமணத்திற்கு செல்கிறார். திருமணம் முடிஞ்சு திரும்பும்பொழுது அண்ணா அவர்கள் ஐயாவிடத்தில், ஐயா உங்களுடைய பேச்சு இன்றைக்கி வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படியா, என்ன வித்தியாசம்? இனி வருகின்ற உலகம் எப்படி இருக்குன்னு பேசியிருக்கீங்க, சோதனை குழாய் குழந்தை உருவாகும்னு பேசியிருக்கீங்க, ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசக்கூடிய காலம் வரும், ரேடியோ தொப்பிக்குள்ளே இருக்கும், இதுவரை நீங்கள் பேசியது கிடையாது, இது புதுமையாக இருந்தது. அப்படியா? இந்த பேச்சை அண்ணாவே ரிப்போர்ட் பண்ணி அவருடைய திராவிட நாட்டில் வெளிவந்து 2 இதழ்களில், அதுதான் இனி ஒரு உலகமாக இன்றைக்கு உலகம் பூரா அந்த புத்தகம் பரவிட்டுருக்கு. அந்த திருவத்திபுரம் பேச்சு தான் அது. அந்த அளவிற்கு அந்த திருவத்திபுரத்திற்கும் இயக்கத்திற்கும் பெரிய உறவு உண்டு, கொள்கை உறவு உண்டு. எங்கள் பிரின்ஸ் சொன்னார், பெரியார் ஊரெல்லாம் வராரு, அப்போல்லாம் காங்கிரஸ்காரங்க தான் தொல்லை கொடுப்பாங்க, அவர் தலையில் இடிக்கிற மாதிரி கொடி கட்டிருக்காங்க, 40 அடி உயரத்தில் ஏறி அந்த கயிறை அறுத்திருக்காரு. ஐயா சொல்கிறார் அதை பற்றி. சோமுன்னு தான் சொல்லுவார். சோமுடைய பணிக்கு அவர் மாவட்ட திராவிட கழக தலைவராக வர தகுதி உள்ளவர். இன்னும் சொல்லப்போனால் மாநில கழக அளவுக்கு பொறுப்புக்கு வர வேண்டிய தகுதி உள்ளவர். என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா குழந்தைகள் நிறைய பத்துட்டார். ஐயா சொன்னதை சொல்கிறேன். இதை ஒன்றில்தான் தந்தை பெரியார் கொள்கையே நழுவ விட்டுருக்கிறார். ஆனால் அத்தனை பேரையும் படிக்க வச்சுருக்கிறார, மூட்டை தூக்கியிருக்கார் சார். நல்லா நினச்சி பாருங்க, மூட்டை சுமந்திருக்கிறார், குமாஸ்தவாக இருந்திருக்கிறார். அப்படி இருந்த ஒருவர், நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆசிரியர் அந்த பட்டியல் படிச்சுட்டார். இத்தனை பேர் ஒரு குடும்பத்தில் இத்தனை டாக்டர்களா? வைத்தியனாக இருந்தால் என்ன சொல்லுவோன்னா, கண்ணு பட்டுருவோம்மா, கண்ணு பட வேண்டும். பெரியார் கொள்கையை பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்ற கண் பட வேண்டும். அவர் சொல்கிறார், நான் பெரியார் கொள்கையை
புரிந்து கொண்டு இந்த இயக்கத்திற்கு வராமல் இருந்திருந்தால் நான் சாமியாராக இருப்பேங்கிறார். சொல்லியிருக்காரு, நான் சாமியாராக போயிருப்பேங்கிறார். இந்த கொள்கை தான் என்னை காப்பாற்றியது, ஒரு சரியான வழியை காட்டியது. இல்லாவற்றால் அந்த சூழ்நிலைகளில் காலி பசங்கள்ட்டையும் ரவுடி பசங்கள்ட்டையும் கலந்து நானும் அந்த பட்டியலில் இருந்திருப்பேங்கிறார். இப்படி வெளிப்படையாக சொல்கிறாங்க பாருங்கள். ஐயா தாடி அருணாசலமும் அவரையும் இப்போ ரெட்டையர்களும் அதை அப்படி திருச்சிட்டலும் அப்படி தான். ஒரு தடவை சொல்கிறாரு இது ஐயா தாடி அருணாசலம், எப்படி ஐயா எப்படி ஒரு தொண்டு ஆற்றிருக்கிறாரு, இந்த மக்களுக்கு பணி ஆற்றிருக்கிறாரு. இந்த இயக்க தொண்டருங்கிறது ஏதோ குடும்பம்னு சொல்கிறது விளையாட்டுக்கா இல்லை. இயக்க தோழர்கள் தங்கள் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையிலும் பெரியாரின் கருத்தை கேட்காமல் செய்ய மாட்டார்கள். அது திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டணும்னு சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? ஐயா பார்க்க வருவான் 50 மைல், என்ன விசேஷம்? ஐயா நான் வீடு கட்டணுங்க. மகிழ்ச்சி. எவ்வளோ பணம் வச்சுருக்கேன்? 20,000 ரூபா வச்சுருக்கேன். அப்படின்னா அந்த கரூரில் போய் அந்த கொளுத்துக்காரெலாம் சீப்பாக கிடைப்பான். நாமக்கல்லில் போனால் அந்த ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் வாங்கு. பணம் கொடுக்காத வேலையாட்களுக்கு சோறு பொங்கி போடு. இது ஒரு தலைவருக்கு வேலையாது. இப்படி எல்லா வழக்கு நடக்குது. ஓஹோ, நாகப்பட்டினமா, அங்கே ராஜமாணிக்கன்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, நான் கடிதம் கொடுக்குறேன், அவரை பாரு. நம்ம அருணாசலம் ஐயா தாடி அருணாசலம் 2 பேர். அவர் ஒரு செய்தியை சொன்னார். இளங்கோனுடைய சகோதரி, உங்கள் வீட்டில் யாரும் டாக்டர் ஆகலையான்னு ஐயா கேட்குறாரு. இல்லைங்கிறாரு. டாக்டர் ஆகிறதுக்கு படிக்கிறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? என் மகள் படிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்கள டாக்டருக்கு படிக்க வைங்க. அப்பொழுது என்னவென்றால், இந்த மாதிரி நீட்லாம் கிடையாது. மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு ஒரு குழு போடுவாங்க. மருத்துவக் கல்லூரிக்கு என்ன தகுதி உண்டோ அவ்வளோ தகுதி பொறியியல் கல்லூரி. அப்போலாம் தனிப்பட்ட முறையில் யாரும் பொறியியல் கல்வி நடத்த முடியாது. ஐயா பொறியாளர் நெடுமாறன் அவர்களுக்கு தந்தை பெரியார் கையெழுத்து போட்டு சிபாரிசு கொடுத்து அந்த பொறியியல் கல்வியில் சேர்ந்தவர். இந்த மாதிரி நிறையா இருக்குது. தந்தை பெரியாருக்குன்னு ஒரு கோட்டா உண்டு. உங்களுக்கு சொல்கிறேன், அந்த குழு தலைவராக இருக்கிறவங்களை யாரை போடுவாங்கன்னா, அது காமராஜர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, அண்ணா ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, கலைஞர் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, நம்முடைய இன உணர்வாளர்களால் அந்த குழு தலைவராக இருப்பாங்க. டாக்டர் பி பழனியப்பன் போன்றவர்கள், ரத்னவேலு சுப்பிரமணியம் போன்றவர்கள். பெரியார் கோட்டான்னு உண்டு. இங்கே வந்து மருத்துவக் கல்லூரிக்கு ஐயா உங்கள் கோட்டாவை கொடுங்க. ஐயாட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும், இருக்குனே அந்த கோட்டா கொடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க. கேள்விகள் கேட்பாங்க. இந்த லிஸ்ட் தான் இருக்குமே. இந்த ஊர், உங்கள் அப்பா படிச்சிருக்காங்களா, உங்கள் தலைமுறையில் யாராச்சும் படிச்சிருக்காங்களா, இதுதான் கேள்வி. இப்படிலாம் கேட்டு டாக்டர் ஆனவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி தந்தை பெரியார் அவர்கள் என்ன ஒரு குடும்ப உறவு. அந்த முறையிலே இந்த இயக்க குடும்பம் என்பது இது விளையாட்டுக்காக சொல்கிறதில்லை. அப்போ இளங்கோனுடைய சகோதரி அவங்க படிக்கிறாங்க, அவங்க டாக்டருக்கு படிக்க வைங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. 2-3 வருஷம் ஆகுது. ஐயா தாடி அருணாசலத்தில் ஐயா பார்க்குறாரு. ஆமாம், உன் பொண்ணு படிக்கும், டாக்டர் ஆகணும்னு சொன்னமே, என்னாச்சுன்னு கேட்குறாரு. என்னங்க இது? தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் எப்பொழுதோ சொன்னது, உங்கள் வீட்டில் உங்கள் மகளை ஒரு டாக்டர் ஆகணும். ஐயா மன்னிக்கணும், என்ன அதுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆகலாரு, உடம்பு சிலுக்கலை. இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு இயக்கம். ஐயா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு திருநீர் போட்டு பேசினாங்க, எவ்வளோ உணர்வோடு பேசினாங்க. ஆகவே பெரியார் என்பவர் கருப்பு சட்டைக்குள்ள மட்டும் இல்லை, பட்டை போட்டவங்கள்ட்டும் இருக்குது, நாமம் போட்டவங்கள்ட்டும் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பெரியார் மன் சொல்கிறாங்கல்ல. யாரும் ராகுல் காந்தி சொல்கிறார்ல, யூ வில் நெவர் அண்ட் எவர் என்டர் இன்டு தமிழ்நாடு.
பிஜேபிக்காரன் சொல்கிறார். பிரியங்கா காந்தி வந்தாங்க, சென்னையில் பேசுகிறாங்க. நீங்கள் பெரியாரின் பெண்ணியின் அடிமையான புத்தகம் படிச்சிருக்கலான்னு கேட்குறாங்க. ஒரு காலம் அப்படி இருந்துச்சு, பெரியார்னு யாருன்னு தெரியாமல். இன்றைக்கி உலகமே பெரியார் மயம் என்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கு. ஒரு நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்பாங்க. அவர் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐயா வேல்சோ ஆழ்வை சோமசுந்தரமுடைய குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் அடித்து சொல்லலாம். ஐயா நெடுமாறன் அவர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சென்னையில் நெருக்கமாக இருக்கக்கூடிய கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நண்பர்கள் எனக்கு நெடுமாறன் அவர்கள் முக்கியமான ஒருவர் என்பதையும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ பகுத்துருவாளத்துடைய மாநில துணைத் தலைவர் மழுவாக வந்துகிட்டே இருக்கணும். எனக்கு பரத்குருன்னு பேர் வச்சுக்கலன்னு ஏன்னு கேட்டேன். எல்லாருக்கும் நல்ல தமிழ் பேர்லாம் இருக்குது, உங்கள் வீட்டில் எப்படி பரத்குருன்னு வந்தாருன்னு கேட்டேன். அவருடைய துணையாருக்கு பரத்னு பேர் வைக்கணும்னு ஆசை. அப்புறம் இந்தியா உலகம், அப்போ உலகத்தையே குருவாக இருக்கட்டுமே, அப்போ நான் குருவை சேர்த்தேன்னு சொன்னார். இன்றைக்கு ஒரு சிறந்த கார்டியாலஜி டாக்டர். இப்படி பெரியார் குடும்பம் என்பது, பெரியார் கொள்கை என்பது ஏதோ கடவுள் மறுப்புன்னு மட்டும் நினைக்காதீங்க. வாழ்க்கைக்கான வெற்றிக்கான பாதையை சமைத்து கொடுக்கக்கூடிய கொள்கை நெறி, ஏ வே ஆஃப் லைஃப். அந்த கொள்கையை பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேறு ஒன்றுமில்லை. அதற்கு எடுத்துக்காட்டானது இந்த குடும்பம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து, மணி 2 எல்லோருக்கும் மதிய விருந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற முறையில் அவருடைய குடும்பத்தின் சார்பாக எல்லோரும் இருந்து மதிய உணவும் அருந்தி மகிழ்ச்சி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குடும்பம் என்பது இது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தைச் சேர்ந்த குடும்பம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பங்களிலும் ஒன்று கலந்த குடும்பம்தான் பெரியார் குடும்பம். அந்த குடும்பத்தில் நடைபெறுகின்ற விழாக்களிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான தகவலை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.